ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிசக்தி பொருட்களை வாங்கும் நாடுகளை தண்டிக்கும் நோக்கில் ரஷ்யாவுக்கு தடை விதிக்கும் சட்டம் 2025 என்ற மசோதா அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த மசோதா இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளை குறிவைக்கிறது. இந்த நாடுகளுக்கு 500% வரி விதிக்கப்படும் அபாயம் எழுந்திருக்கிறது. இந்த மசோதா இன்னும் நடைமுறைக்கு வராத நிலையில் இது இந்தியாவில் புதிய கவலைகளை உருவாக்கியுள்ளது. ட்ரம்ப் கூறுகையில், வரி விவகாரம் முற்றிலும் என்னுடைய விருப்பப்படி நடக்க வேண்டும். நான் இதை தீவிரமாக கவனித்து வருகிறேன் என்று கூறியுள்ளார். இந்திய அதிகாரிகள் அமெரிக்காவுடன் ஒரு இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முயன்று வருகின்றனர். இதனை ப்ளூம்பர்க் உறுதி செய்திருக்கிறது. இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் இந்தியா அமெரிக்காவின் புதிய வரிகளிலிருந்து சலுகைகளை பெறும். ஒருவேளை ஒப்பந்தம் போடப்படாமல் போனால் அது இந்தியாவின் பெரிய பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்தியாவின் ஏற்றுமதி துறைகள் அமெரிக்க சந்தையை பெரிதும் நம்பியுள்ளன. ரத்தினங்கள், மருந்துகள், மின்னணுவியல் மற்றும் எஃகு போன்ற துறைகள் அதிக இழப்புகளை சந்திக்க நேரிடலாம் என்று பொருளாதார நிபுணர் சங்கநாத் பந்தோத்பாயாத் எச்சரித்துள்ளார். 7 முதல் 10 பில்லியன் டாலர் வரை இழப்புகள் ஏற்படலாம் என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.